ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருளிலிருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசரணம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய அனுபவ கருத்துக்கள், அதேமாரி ஜோதிடத்தினுடைய மூல நூல்களிலிருந்து திரட்டப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிறைய வந்துட்டு இருக்கு. இது வரும் காலத்தில் நம்ம ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்கக்கூடிய நாட்களில் இந்த ஒவ்வொரு விஷயங்களை நீங்கள் சேகரித்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம ஜோதிட வகுப்பு எடுக்கும்போது உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடம் பயிடக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி வந்து ஜென்ரலாக நம்ம வந்து ஜோதிடத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றவங்களுக்கும் இது மிக உதவியாக இருக்கும். அப்படின்றதுனால ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்றைய தலைப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு தசை. ராகு தசையில் அதனுடைய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 18 வருடங்கள். இந்த 18 வருடங்களில் ராகு தசை ஒருத்தருக்கு ஒரு சரியான அமைப்பில் அந்த ஜாதகத்தில் வந்து அமைஞ்சிட்டார் அப்படின்னா அவரை போல் அள்ளி கொடுக்கக்கூடியவன் எவனும் கிடையாது. சரமாரியே அள்ளி விட்டு போயிடுவார். நீ எவ்வளோ வேணுமோ நீ வச்சுக்கோ, ஒரு கப்பலுக்கு அதிபதி ஆகுமா வச்சுக்கோ, அதே மாதிரி வந்து 4 ஃப்ளைட்டுக்கு நீ அதிபதியாக இருக்கணுமா வச்சுக்க, இல்லை ஒரு உன்னுடைய ஊருக்குள்ளே அல்லது உன்னோட ஊர் சார்ந்த ஊர்களுக்குள்ள ஒரு 4 ஊர் வாங்கணுமா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவார். ஆனால் அவரே அந்த ஜாதகத்தில் வந்து சரியில்லாத இடங்களில் உட்காண்டார் அப்படின்னா இவ்வளவு வச்சுருந்தாலும் அவருக்கு ஒரு ராகு தசை வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் இது எல்லாத்தையுமே பிடிங்கி விட்டுருவார். கம்ப்ளீட்டாக ஃபீஸ் பண்ணி விட்டு போட்டு அவரால் போயிட்டே இருப்பார் ஜம்முன்னு. காரணம், இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது கிரகங்களின் வரிசையில் வரக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் உரு கருப்பொருள் கிடையாது. இது ஒரு மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது உலகத்தை பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று புதைந்திருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர் தான் ராகு. அப்போ இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகர், அந்த ஜாதகத்தில் 3, 6, 11 இருந்தால் நன்மையை தரக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் ஜோதிடத்தில் உண்டு. அப்போ 3ஆவது இடத்தில் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ராகு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களுடைய, அதாவது வேற கிரகங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்களையும் நிவர்த்தி செய்வார் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. கண்டிப்பான உண்மைதான். 3ஆம் இடத்தில் ராகு, முயற்சி ஸ்தானத்தில் ராகு, அதே மாதிரி வந்து பிரபலமாகக்கூடிய இடத்துல ராகு, இடமாற்றத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை கொண்ட ராகு தான். உதாரணமாக வந்து ஒரு மேச லக்கணமாக இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த மேச லக்கணத்துக்கு 3, இங்கே ராகு, இங்கே ராகு, அதே மாதிரி 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருந்தால் இது வந்து நன்மையை தரக்கூடியது. இந்த இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய கிரகங்களில் மற்ற கிரகங்களால் வரக்கூடிய ஒரு திருமண தோஷம், கல்வித்தடை, அதே மாதிரி ஒரு ஆயுள் கண்டம், பிரயாணத்தடை, சொத்து சேர்க்கறதுல பிரச்சனை, பிரயாணத்தில் பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு பல பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ராகுவிற்கே உரித்த ஒரு பண்பு. அதேமாதிரி 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அசாத்திய தைரியம். அவரை மிஞ்சிய தொழிலதிபர் யாருமே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு. அதே மாதிரி 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிலாசைகள், இங்கே தொழில், இது முயற்சி, இது அபிலாசை, உயர்கல்வி, பட்டய கல்வி. அப்போ இந்த மாதிரியான 3, 6, 11 இடங்களில் வந்து ராகு இருக்கும் பொழுது மிக அபரிமிதமான ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. கண்டிப்பான உண்மையும் கூட. சாஸ்திரம் சொல்றது எப்பவுமே பொய்யாகாது. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நிறைய 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருந்து ஒரு ஜாதகருக்கு வந்து 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல சில ஜாதகங்களில், பல ஜாதகங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அனுபவபூர்வமாக பார்த்த ஜாதகங்கள்லையும் 3, 6, 11 இருந்த ராகு அவர் தசையை நடத்தி அந்த 3 இருக்கக்கூடிய ராகு அவர் உண்டு இல்லைன்னு பண்ணி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அவங்கள திசை தெரியாமையே திருப்பி விட்டு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படின்றது வந்து இருக்கிற இடம் தெரியாமல் செஞ்ச ஒரு மிக அரிதான ஜாதகங்களும் அல்லது பல ஜாதகங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அனுபவத்தில் வந்து அந்த 3, 6, 11 இருந்தால் நல்லது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அனுபவத்தில் பார்க்கும்போது சில ஜாதகங்கள் வந்து அது சாரி எல்லாமே
எது இருக்குது, உயிர் மட்டும் இருக்குது, மற்றதெல்லாம் எதுவுமே இல்லை. வீட்டில் கல்யாணம் ஆயிடுச்சு சார், கொண்டாட்டி இல்லை. குழந்தை இருக்குது சார், குழந்தையும் கூட இல்லை. வேலை இருந்தது சார், அதுவும் இல்லை. இது எல்லாமே கடந்து நான் இப்போ வந்து ராகு திசையினுடைய விளிம்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கோம். அப்போ எங்கே இருந்தால் தான் இந்த ராகு கேதுக்கள் வந்து நன்மையை தரக்கூடிய ராகு கேதுக்களாக இருப்பார்கள் அப்படின்றது வந்து ஒரு கேள்வி வந்து தொக்கி நிற்குது. இயல்பாகவே ராகு கேதுக்கள் கணிக்க சிக்கலான கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா ஏற்கனவே ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிக கொடூரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்களின் வரிசையில் முதல் தரமானது அப்படின்னு சொல்றது தான் உண்மை. கேதுவை கூட வந்து சுபகிரக வரிசையில கூட கொண்டு வந்துடலாம். ஏன்னா கேது தன்னைத்தானே கெடுத்துக் கொள்பவர். ராகு தான் கெடுவதும் இல்லாமல் இன்னவர உறவுகள், சமுதாயம், நண்பர்கள் இதை எல்லாத்தையும் சேர்த்து கெடுக்கிறவர் ராகு அப்படின்றதுனால மிக கெடு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. காரணம், இந்த ராகு பணத்தை கொடுப்பான், செல்வாக்கை கொடுப்பான், அந்தஸ்தை கொடுப்பான், எல்லாத்தையும் அனுபவிக்க வைப்பான். கடைசியில் அந்த தசை முடியும் பொழுது போகும்போது எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு போயிடுவான். அந்த மாதிரியான இயல்பை உடையவன் ராகு. அப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னா யார்? ஒரு ஜாதகருக்கு இந்த ராகு கேதுக்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு காரகத்துவம், ஒரு குணம், ஒரு உறவு அப்படின்னு சொன்னோம்னா ராகு எனக்கு என்னுடைய குருமார்கள் அப்படின்றது, என்னுடைய குருமார்கள் அவங்க சொன்னதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்கப்பா, தாத்தாவை பற்றி ஒரு கேள்வி வந்துன்னா ராகுவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விட்டுட்டார். அவருடைய சூட்சும விதிகளில் அவர் சொன்னது ஒரே ஒரு விஷயம், எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்து அவ்வளோதான் சொல்லிக் கொடுத்தாரு. தாத்தாவை பற்றி எங்கள் தாத்தா எப்படி இருக்காரு, எங்களுடைய தாத்தாவுக்கு தாத்தா எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ராகுவை பாரு, அந்த ராகுவை பார்த்து நீ பலனை சொல்லு அப்படின்ற ஒரே வார்த்தையில் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான் அவ்வளோதான் சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கு மேலே அவர் எனக்கு சொல்லித்தர விரும்பலையோ அல்லது எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி அவர் நிலைப்பாட்டில் அவர் நிறுத்திக்கிட்டார் அப்படின்றது தெரியல. சரி, கேது அப்படின்றது வந்து தாத்தாவை, அதாவது வந்து பாட்டியை பற்றி கேட்டாங்கன்னா பாட்டி வகையில் இருக்கக்கூடியது, பாட்டி வகை உறவுகள், பாட்டியினுடைய உடல் நலம், பாட்டியினுடைய வயசு, ஆழ் அப்படின்றத கேட்டாங்க அப்படின்னா கேதுவை பார்த்து சொல்லிக்க அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அது நமக்கு வந்து குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூட்சமமாக விளக்கக்கூடியது, சூட்சமமாக சொல்லக்கூடிய செயல்பாடுகள் அப்படின்றது அவ்வளோதான். அதற்கு மேலே ஒரு உண்மையான ஒரு சாஸ்திரவாதி அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவன், அதை மீண்டும் மீண்டும் உள்நோக்கி போகணும்னு நினைக்கிறவனுக்கு தான் அந்த கிரகங்களுடைய மதிப்பும், கிரகங்களுடைய காரகத்துவம், கிரகங்களுடைய மரியாதையும் மிக அழகாக அற்புதமாக விளக்குவாங்க. கிரகங்கள் விளக்கக்கூடியது, குருமார்கள் விளக்கக்கூடியதை காட்டிலும் கிரகங்கள் விளக்கக்கூடியது அப்படின்றது வந்து மிக தொன்மையானது, அழகானது, விரிவானது, அற்புதமானது, துல்லியமானது. ஆனால் குருமார்கள் வந்து அவ்வளவு எளிதானவர்களும் அல்ல. அவர்கள் வந்து அவர்களுக்கு தெரிந்த அளவுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனாலும் ஒரு செயலை வந்து ஒரு பிளான் பண்ணுறதை பிளான் பண்ணவன் செய்யக்கூடிய சக்ஸஸை காட்டிலும் அந்த பிளானை செஞ்சவன், அதை பிளான் பண்ணவனை காட்டிலும் அடுத்தவன் செஞ்சானா அதனுடைய சக்ஸஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றதான் உண்மை. அப்போது தாமாகவே உணர்ந்து செயல்படக்கூடியது, தாமாகவே உணர்ந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்றது வந்து ராகு மூதாதையர்களை குறிக்கக்கூடியது. யாருடைய மூதாதையர்கள்? நமது குலம், அதாவது குலத்தோன்றர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு முன்னால நமது பாட்டன், அப்பன், அப்பனுக்கு அப்பன் அப்படின்ற மாதிரியான ஒரு உறவு முறைகளை நமது வம்சாவளியை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு. அதனால தான் அவர் சொன்னார், தாத்தாவை பற்றி கேட்டால் ராகுவை பாரு, பாட்டியை பற்றி கேட்டால் கேதுவை பாரு அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை முடிச்சிட்டார். ஆனால் நம்ம எடுத்து விளக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வரும் பொழுது இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்திற்கு என்ன காரகத்துவம் இருக்கு, என்ன ஜோதிடத்தில் ஒரு இடம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நமது வம்சாவழி அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாகவே இந்த ரிஷிகள் கோத்திரம், அதாவது வந்து குலம் கோத்திரம்னு கேட்டோம்னாலே ரிஷிகள் பேரை தான், அதாவது வந்து பிரம்ம ரிஷி, அகத்திய ரிஷி, அதாவது ரிஷிகள் பேரை சொல்லி தான் அந்த தைவத ரிஷி, மனு ரிஷி, மகரிஷி அப்படின்னு எல்லாம் சொல்லி ரிஷி கோத்திரம், குலம் கோத்திரம் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ரிஷிகளுடைய கோத்திரங்களிலேயே வரும். அப்போ இந்த குலங்களை குறிப்பதும் கோத்திரங்களை குறிப்பதும் அப்படின்னு சொல்லக்கூடியது நமது குலப்பெருமையும் கோத்திர பெருமையையும் வம்சாவழியும் சொல்லுபவர். நமது அப்பாவழி வம்சாவளியும் குலங்கோத்திரத்தையும் சொல்றது வந்து ரா. அதே மாதிரி தாயினுடைய வம்சாவளி குலம் கோத்திரத்தை சொல்பவர் கேது. அதனாலதான் இது வந்து ரெண்டுமே ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது நேர் 180 டிகிரி பாகையிலேயே சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா தாத்தா பாட்டி இருந்தால் தான் அப்பா, அப்பா அம்மா இருந்தால் தான் நாமளும் நம்மளுடைய சம்சாரம் இருந்தால் தான் நம்ம குழந்தைகள். அப்போ வம்சாவளியினுடைய சங்கிலி தொடர்பை குறிப்பிடக்கூடியவர்கள் வந்து இந்த ராகு கேதுகள். அப்போ இந்த ராகுவும் கேதுவும் எங்கெங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த ராகுவையும் கேதுவையும் அந்த தசை பொதுவாகவே ஒரு ராகு தசை வருது அப்படின்னாலே பல ஒரு அளவுக்கு ஜோதிட அறிவு இருக்கக்கூடிய மக்களும் சரி, நான் நிறைய பார்த்துருக்கேன்.
ராகு தசை வந்தாலே அலறுவாங்க. அதே மாதிரி ஒரு ஜனனம், ஒரு குழந்தைய வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்து சிசேரியனில் நம்ம எடுக்கிறோமே, அப்போல்லாம் வந்து எப்போவுமே இந்த மெத்தேடு வந்து முதலில் இருந்திருக்கு. ஒரு அரசன் பிறக்கக்கூடிய நேரம் வந்து அந்த அரசுக்கே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் அந்த நேரம் இருக்கும். அதனால் அந்த பிரசவத்தை தள்ளி போகிறதுக்காக வேண்டி 1 மணி நேரம் தலைகீழாக இருக்க வச்சு அதுக்கப்புறமா பிரசவிச்ச கதையெல்லாம் நம்மளுடைய புராணங்களில் உண்டு. அதே மாதிரி இப்போ வந்து அந்த ராகு தசை வராத அளவுக்கும் அந்த திருவாதிரை சுவாதி சதயத்தில் வந்து அந்த ஜனனம் ஆகாத வரைக்கும், அல்லது திருவாதிரை சதயம் சுவாதி வராத அளவுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ இருக்குது. எப்படி இருந்தாலும் கிராஸ் பண்ணி தான் ஆகணும். எந்த தசையில் பிறந்தாலும் கேது தசையை கிராஸ் பண்ணி ஆகணும், எந்த தசையில் பிறந்தாலும் ராகு தசையை கிராஸ் பண்ணி ஆகணும். என்ன காரணம் கேட்டோம்னா, கேது 7, சுக்கிரன் 20, சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு இங்க 18. இங்க 27, 6, 33, 43, 7, 50 வயசு தாண்டும் போது ராகு தசை வரும். இதுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு ராகு தசை. ஆனால் கேது தசை வந்து முதல்ல வந்து மிக கடுமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ராகு தசை அவ்வளோ வந்து பெருசாக பாதிக்காது. அதே மாதிரி என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை, கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதிவை கணக்கிடுபவர்களே இவங்க 2 பேர் தான், ராகுவும் கேதுவும். சரி சார், நான் ராகு தசைக்கு முன்னாலேயே வந்து செவ்வாய் தசையில் வந்துட்டு ஒரு சனி சந்திர தசையில் வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கேது தசையை அட்டன் பண்ணி ஆகணும். ராகுக்கு பின்னால் வரக்கூடியது குரு ஒரு 14, சனி ஒரு 19, புதன் ஒரு 17. இது எல்லாமே வந்து நெடிய தசைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக ராகு தசைக்கு பின்னால் வரக்கூடிய தசைகள் எல்லாமே நெடிய தசைகளாக வரும். குருவுக்கு ஒரு 16, சனிக்கு ஒரு 19, புதனுக்கு ஒரு 17 அப்படிங்கும்போது ராகு தசையில் ஒரு குழந்தை பிறக்குது 18 வருஷம், ஒரு 6, 24, 34, 44, ஒரு 9, 53, 60, 70 வயசுக்கு பின்னால் கேது தசை. அது மோட்சத்தை தரக்கூடியவனாக இருப்பான். அப்போ அந்த கேது தசையை சந்திக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் சில ஜாதகர்களுக்கு உண்டு. அப்போ அந்த ராகு கேது தசைகள் வந்தாலே அப்படியே ஒரு அப்படியே நடுக்கம் வரும் ஒரு ஜாதகருக்கும். அதாவது ஜோதிடத்தை பற்றிய ஒரு சமமான அளவு அறிவு இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ராகு தசைனாலே கொஞ்சம் ஜர்க்காவாங்க, கேது தசைனாலும் ஜர்க்காவாங்க. காரணம், இந்த ராகு தசையினுடைய அளவீடு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு அளவீடு தான். அப்போ அந்த ராகு தசையினுடைய அளவீடு கடுமையாக இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த ராகு தசை தான் மிக கடுமையான பாதிப்பை உருவாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்படின்றதுனால இப்போ வரக்கூடிய சிசேரியன்னா கூட வந்து 1, 2, 7, 8 ராகு இல்லாமலோ, லக்கணத்தில் 2, 7, 8 ராகு இல்லாமல், அல்லது அந்த ராகு தசை வராத அளவுக்கு ஒரு நட்சத்திரத்தை பார்த்து செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுங்க, அப்போ வந்து நாங்கள் அந்த சிசேரியன் பண்ணி எங்கள் குழந்தைகளை எடுத்துக்கிறோம் அப்படின்றது இப்போ நடைமுறையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்தாலும் எப்போ நமக்கு வந்து அந்த கருவில் ஒரு விந்தனமும் ஒரு சுக்கிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரோனிதமும் சேர்ந்ததோ அங்கேயே அவங்களுடைய கர்மா விதிக்கப்பட்டு விட்டது. நம்ம எடுத்ததுனால நம்மளுடைய மன திருப்திக்காக வேணால் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்குமே ஒழிய, கண்டிப்பாக அந்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியதை, அந்த கர்மாக்களை அளவெடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்தில் ஏதோ ஒரு முறையாவது சந்திச்சு வெளியே போகாமல் இருக்க மாட்டாங்க. காரணம், இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மனித ஜென்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜன்மாவை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பே நமது கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் மனித ஜென்மமாக, அதாவது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி அவ்வை பாட்டி சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மானிட ஜென்மத்துக்கு மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கு. அப்போ அந்த சிந்தனையை மிக கடுமையாக, அதாவது மனோ சக்தியையும் ஒரு மன நிம்மதியையும் மனோபலத்தையும் குறைக்க கெடுக்க வல்லமை உள்ளவர்கள் அப்படின்றது முக்கியமாக 3 கிரகங்கள். கர்மக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவை அழிக்கக்கூடியவன் அப்படின்ற சனியும், அதே மாதிரி வந்து இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிழல் கிரகங்களும் ஒரு ஜாதகருக்கு மிக கடுமையான பலன்களை அவர்களுடைய தசையில கண்டிப்பாக தர்றதுக்கு கண்டிப்பான வாய்ப்பை உள்ளவர்கள் அப்படின்றத நம்ம எழுதுகிறோம். இதை கூட சனி சொந்த வீடு உள்ளவன் 9, 10, அதாவது 10, 11 கூடையவன். அதனால வந்து அவர் எந்த இடத்துல இருக்காரு, அவர் நீச்சமா, வக்ரமா, அல்லது வந்து அஸ்தங்கமா, அல்லது அவருடைய நிலைப்பாடு 6, 8, 12 மறைவா அப்படின்றத பார்த்து கூட அந்த சனி தசையினுடைய ஒரு அளவை வந்து ஓரளவுக்கு கணிச்சு சொல்லலாம். ஆனால் ராகு கேதுகளுக்கு சொந்த இடம் கிடையாது. ஆனாலும் அந்த கிரகங்கள் எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கோ அந்த ஆதிபத்திய நாயகர்களாக செயல்படக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள். அப்படி இருக்கும் பொழுதுமே இந்த ராகு கேதுக்களுக்கு எங்கெங்க இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமது சித்த புருஷர்கள் எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேதுவிற்கு தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அசுபதி,
மகம், மூலம். ராகுவிற்கு திருவாதிரை, சதயம், சுவாதி, சதயம். கர்மக்காரகனுக்கு மோட்ச திரிகோணத்துல இங்க வந்து பூசம், கேட்டை, இங்க வந்து அனுசம், இங்க உத்தரட்டாதி. இதுல சனி தசையோட கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம், ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய சனி தசையா வந்துடும். இப்ப வந்து இந்த இங்க இருக்காருன்னு வச்சுக்கோமே, இந்த துலா லக்னத்துக்கு வந்து இங்க 4-5 கூடையவரா இருக்கார், சுபயோக ராஜகிரகமா வந்துருவார். சுபயோகாதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால சுக்கிரனுக்கு அவர் வந்து நட்பு கிரகம் அப்படின்றதுனால ஒரு 4-5 தசைகள் வராம, அந்த சனி தசைக்கான ஒரு தசைகள் வராம அந்த மாரக தசையை கொடுக்காத அளவுக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார். ஆனா இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து தர்ம திரிகோணத்துல வந்து அசுபதி, மகம், மூலம். இங்க கேது அப்படின்னு சொல்லக்கூடியது 7 வருஷம் வச்சிருக்காங்க. காரணம், எப்பவுமே நம்மளுடைய கலாச்சாரமும் சரி, நம்மளுடைய புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லக்கூடியது, நம்முடைய பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியதுமே வந்து தந்தை வழி மிக முக்கியமான காரணமாக கொண்டு மிக முக்கியமான வழிமுறைகளாக கொண்டு வழிகளாக கொண்டு வரக்கூடியது நம்முடைய பாரம்பரிய தத்துவம். தாய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அங்க ஒரு குடும்ப அங்கம் அப்படின்னு சொல்றதுனால அந்த கேதுவை குறிக்கக்கூடிய தாய், பாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உறவின் காலம் அப்படின்றதுனால ஒரு 7 வருஷம் மட்டுமே கேதுவுக்கு கொடுத்து 18 வருஷத்தை ராகு கொடுத்தாங்க. அப்ப இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் எங்க இருக்காரு அப்படின்னா, நம்ம தாத்தாக்கள் என்னென்ன சேட்டைகளை செய்யறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு இடம் கொடுத்துருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அந்த ராகுக்கு வந்து நட்சத்திரங்களுக்கு வந்து இடம் கொடுத்துருக்கக்கூடிய நம்ம சித்த புருஷர்கள் எங்க கொடுத்துருக்காங்கன்னா, இங்க மிதுனம், துலாம், இங்க கும்பம். இது எல்லாமே காமத்திரிகோணங்கள், லீலைகள், பிரச்சனைகள். ஒருத்தனுக்கு வந்து மனசு எங்க பிரச்சனையை கொடுக்கும், மனசு அலைவாயக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது காமம்ன்றது வந்து பெண் ஆண் உடல் சேர்க்கை மட்டுமே காமம் அல்ல. ஒரு பொருளின் மீது, ஒரு செயலின் மீது, ஒரு மண்ணின் மீது, ஒரு பணத்தின் மீது, எந்த ஒரு செயலுக்குமே அதிகப்படியாக ஆசை கொள்வது அப்படின்றத காமம். அதனால அந்த காமத்திரிகோணத்தில் கொண்டு போய் ராகு வச்சிருக்காங்க. அப்ப இந்த கர்மாக்களை அளவெடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ராகுவும் கேதுவும் தான். அப்ப நம்ம ஒரு மனிதனுடைய, ஒரு ஜாதகருடைய கர்மாக்களை அளவீடு செய்யக்கூடிய அந்த கர்மாவை கழிக்கக்கூடியவர்களும் அந்த ராகு கேதுக்களும் சனியும் தான். அப்ப இந்த 3 கிரகங்களுடைய தசை வரும் பொழுதுமே கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசையாகவே இருக்கும். அப்ப அந்த தசையை அப்படியே கடந்து போகணும் அப்படின்னா இதை எளிமையாகவும் மிக வல்லமையாகவும் அப்படி மெதுவாக கடந்து போறதுக்கான பரிகாரங்களையும் இதே வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். அதனாலதான் இந்த ராகு கேதுக்களுக்கான ஒரு நல்ல வீடியோவை நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த பதிவை நம்ம போட்டுட்டு இருக்கோம். அப்ப இந்த ராகு கேதுக்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். அப்ப இந்த 3 இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பாரம்பரியத்தை எப்படி இந்த ராகு கேதுக்கள் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்துல வந்து ஆன்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சூரியன், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சனி. அப்போ ஒரு ஜாதகருக்கு வந்து அவருடைய பூர்வீகம், பாரம்பரியம், இது எல்லாமே சொல்லக்கூடியது 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது, காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமது வம்சாவளியை குறிக்கக்கூடியது. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து பூர்வ ஜென்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூர்வ ஜென்ம அதாவது வந்து அந்த பூர்வ ஜென்மஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பஞ்சமஸ்தானத்தை வந்து பூர்வ ஜென்மஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நமக்கு வரக்கூடிய குழந்தைங்க, நம்முடைய பாரம்பரியம் எப்படி இருக்கும், அந்த பாரம்பரியத்தினுடைய அளவீடு எப்படி இருக்கும், அதனுடைய பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இங்க வந்து மகம் நட்சத்திரம் இருக்கும். 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாத்தாவிற்கு தாத்தா, அவங்களுடைய பாரம்பரியத்தை சொல்லக்கூடியது. அங்க மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க இருந்து தான் நம்ம வந்து எங்க பிறக்கிறோம், எப்படி பிறக்கிறோம், எந்தெந்த மாதிரியான நிலைப்பாடுகளை பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியத இந்த தாய் வழி சொந்தத்தை சொல்லக்கூடிய தர்ம திரிகோணங்கள் இருக்கக்கூடியவர் தான் கேது, அசுபதி, மகம், மூலம். இது வந்து தர்ம திரிகோணத்துல. அப்ப தர்ம வழியாக நடந்து வரக்கூடியவர்கள் எப்பவுமே வந்து தாய் வழியை வந்து தர்ம வழியாகவே எடுத்துக்கொள்ளக்கூடியது நமது பண்பாடு, நாகரிகம். தந்தை வழியை வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பாரம்பரியம் எங்க வருதுன்னு பாருங்க. இங்க வந்து சனி மூல திரிகோணம் 20 டிகிரியில, அதே 20 டிகிரியில இந்த இடத்துல வந்து உச்சம். சனியை யாருன்னு சொல்லியிருக்கோம், கர்மக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நமது கர்மாவை கழிப்பவன், நமது கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி. அந்த சனி இந்த
துலா ராசியில சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமது தாத்தா வழியை குறிக்கக்கூடியது, வம்சாவளியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு எங்க இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா காமத்திரிகோணத்துல நமது பாரம்பரியம், அதாவது ஆசையும் அந்த ஆசையால் வரக்கூடிய செயலும் செயலால் வரக்கூடிய கர்மாவும். அதனாலதான் அந்த காமத்திரிகோணத்துல வந்து ராகு வச்சாங்க. அப்ப இவன் எவ்வளவு ஆசைப்படுறான், அதாவது வந்து படைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, படைக்க வேண்டிய வேலை அப்படின்றது வந்து கடவுளுக்கு, அந்த படைத்ததுக்கு பின்னால வந்து வாழக்கூடிய தத்துவம் அப்படின்றது மனிதனுக்கு மட்டுமே. இது ஒரு இடத்துல சொல்லும், இறையே சொல்லும், இந்த மாதிரி படைக்கிறது நீயே, காக்கிறது நீ, அழிக்கிறது நீ, ஏன் அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போதான் அங்கே இறை சொல்லும். என்ன சொல்லணும்னா, படைக்கிறது மட்டும்தான்ப்பா என் வேலை, அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை அமைச்சுக்கிறது அவங்களுடைய சுய விருப்பம், அதையெல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது நான் அடைக்கலம் கொடுக்கக்கூடியவன் தான் நான் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால தான் திருவாதிரை அங்கே வச்சாங்க, சுவாதி இங்கே வச்சாங்க, சுவாதிஷ்டானம். இந்த இடத்துல தான் பிறப்பு உருவாகக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொப்புளுக்கும் கீழே அந்த மூலாதாரத்திற்கும் மேலே அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி உச்சமாகக்கூடிய இடம். இந்த இடத்துல 20 டிகிரி பாகையில வந்து சுவாதி நட்சத்திரத்தின் கிட்டத்தட்ட ஒரு 3/4 பாதத்துல தான் அங்க அந்த இடத்துல வந்து யாரு உச்சமாவா அப்படின்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மக்காரன் உச்சமாவார். இந்த இடத்துல தான் சூரியன் வந்து நீச்சமாகிறார். ஆன்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகனுக்கான ஆன்மக்காரகன் புத்தி, அவனுடைய பாரம்பரியம், இனிமேல் வரக்கூடிய இளைய தலைமுறையை குறிக்கக்கூடிய கிரகம், ஒரு ஜாதகனை குறிக்கக்கூடிய கிரகமாகப்பட்டது, அவனுடைய தலைமுறையை குறிக்கக்கூடிய கிரகமாகப்பட்டது 5ஆம் இடம், 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கதான் 10 டிகிரி பாகையில வந்து இங்கதான் நீச்சமானவர். அப்ப இங்க ஒரு வம்சாவழி வந்து அழிஞ்சு ஒரு வம்சாவழி உருவாகக்கூடியதை குறிக்கக்கூடிய கிரகமாகப்பட்டது ராகு அப்படின்னு சொல்றதுனாலதான் அந்த ராகு வந்து தந்தை வழியை குறிக்கக்கூடிய கிரகமாக நமக்கு அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த தந்தை வழியை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த துலா லக்னத்தை ஒரு ஜாதகர் லக்னமாக வைத்து இந்த கும்பராசியில ஒரு பையன் பிறக்கிறான் அல்லது ஒரு பொண்ணு பிறக்கிறான் அப்படின்னா இந்த பொண்ணோ அல்லது பையனோ நமது மூதாதையர்கள்ல 5ஆம் தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5ஆம் தலைமுறையில நம்ம மூதாதையர்கள் யாரோ அவங்க தான் அவங்களுடைய வம்சாவளியில் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்றத இது சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட வந்து 100 சதம்னா 100 தானே, 100 1000 அப்படின்றத சொல்லுவான். அப்போ ஒரு பரம்பரைக்கு வந்து 20 வருஷம் அப்படின்னு வச்சோம்னாலும் அந்த 20 வருஷம் அப்படின்றது வந்து ஒரு 5 தலைமுறைக்கு அப்போ துலா லக்னமாக ஆன்மக்காரகன் இங்க நீச்சமாகக்கூடிய இடத்தில், பலம் இழக்கக்கூடிய இடத்தில் ஒரு லக்னம் உருவாகி இந்த லக்னத்திற்கு உடன் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் ஒரு ஜாதகனோ ஜாதகியோ சதயம் நட்சத்திரம் கொண்டு பிறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் 5 தலைமுறைக்கு முன்னாலும் உங்கள் பாட்டியாவோ உங்கள் தாத்தாவாவோ இருக்கணும். இதுதான் உண்மையான ஒரு இந்த காலபுருஷ தத்துவம் நமக்கு அளிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இங்கே துலா லக்னமாக இருந்து இந்த சுவாதி நட்சத்திரத்தில் லக்னம் விழுந்து அதே திருவாதிரையில வந்து ஒரு ராசியாக மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமது முன்னோர்கள் ஒரு 400 வருஷமா அல்லது 300 வருஷத்துக்கு முன்னால யாரோ ஒருத்தர் நமது மூதாதையர்கள் நம்ம வயிற்றுல வந்து பிறந்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த கிரகங்கள் சொல்லக்கூடிய ஒரு உண்மை, சொல்லக்கூடிய தத்துவம். அப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக நடத்தக்கூடிய தசைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கேதுவிற்கு 7 வருஷம். அப்போது அம்மா வழி கர்மாவை இவன் 7 வருஷம் அனுபவிச்சா போதும், அப்பா வழி கர்மாவை இவன் 18 வருஷம் அனுபவிக்கணும். காரணம் என்னன்னா உன்னுடைய அதாவது சொல்லுவாங்க இல்லையா, தாத்தன் சொத்து பேரனுக்கு, தாத்தன் சொத்து பேரனுக்கு, அதே மாதிரி தாத்தனுடைய பாவமும் பேரனுக்கு தான் வரும். அப்பாவனுடைய அதாவது வந்து தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் நன்று கொள்வான் அப்படின்னு. அப்போ நம்ம தப்பு செய்யாதரா, தப்பு செஞ்ச அப்படின்னா உன்னுடைய இந்த தவறுகளுக்கெல்லாம் உன் பையன் வந்து பதில் சொல்லணும் அப்படின்றதுனால தான் ஒழுக்கத்தை விவரிக்கக்கூடிய கிரகங்களாக ராகுவும் கேதுவும் சனியும் இருக்காங்க. அப்போ இந்த கர்மாக்களை அளவெடுக்கக்கூடிய கிரகங்கள் அவருடைய தசையில் நீ என்ன கர்மா செஞ்சிருக்கிறையோ அந்த கர்மாவிற்கு தக்க பலனை கண்டிப்பாக தருவதற்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கன்னா இங்கே சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் தான் சனி இங்கே நீச்சமாகி அப்படியே வந்துட்டு இந்த ஜாதகருடைய அனைத்து கர்மாக்களையும் நன்மை தீமை அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை இங்கே தான் அவர் வந்து ரிசீவ் பண்ணுறார் ராகு கிட்ட. இங்கே தான் சுவாதியினுடைய நட்சத்திரம் இருக்குது, இங்கே தான் ராகுனுடைய மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுவாதி இருக்குது. அந்த சுவாதி நட்சத்திரத்தில் தான் சனி உச்சமாகிறாரு, சூரியன் வந்து நீச்சமாகிறாரு. பரம்பரை எப்படி கொண்டு வந்து இணைச்சிருக்காங்க பாருங்க.
சூரியன் நீச்சமாகக்கூடியதும் ராகுனுடைய நட்சத்திரத்தில், சனி உச்சமாகக்கூடியதும் ராகுனுடைய நட்சத்திரத்தில். அப்போ இந்த சனியினுடைய மூலத்திரிகோணம் எங்கே உட்காந்துருக்கு? இங்கே உட்காந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மூலத்திரிகோணத்தில் இருக்கக்கூடிய இந்த கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் நமது பாரம்பரியத்தில் வந்து இங்கே உச்சமாகக்கூடிய இடம். அப்போ இங்கே ஒரு லக்னம் உருவாகி இங்கே ஒரு ராசியோ இங்கே ஒரு ராசியோ சதயம் திருவாதிரையில் ஒரு ராசி உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமது பாரம்பரியத்தின் மூதாதையர்களை நம்ம வயிற்றில் வந்து பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதுல துளியும் சந்தேகம் தேவையில்லை. அப்போ இந்த மாதிரியான கிரகங்கள் தசை நடத்தும் பொழுது மிக கடுமையான பலன்களை தருமா? கண்டிப்பாக தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக ராகு தசை நடக்கும் பொழுது சிலர் தனது தந்தையோ அல்லது தந்தைக்கு தந்தையோ இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக தரும். இது அரிதாக நடக்கக்கூடியது. சிலர் வந்து அது அந்த ராகு தசையில் வந்து தந்தையினுடைய உயிரிழப்போ அல்லது தந்தைக்கு தந்தையினுடைய உயிரிழப்போ வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ராகு தசை நடத்தும் பொழுது அவர் எந்த இடத்துல இருந்து தசை நடத்தினார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக இந்த ராகு கெடு கிரகங்களோடு சேர்க்கை அப்படின்றது சனி, செவ்வாய். அதே மாதிரி வந்து ராகு கிரகண தோஷத்தை உருவாக்கக்கூடிய கிரகம் அப்படின்றது வந்து சூரியன். இவங்களோடு சேர்ந்து வரும் பொழுது அப்போ அந்த ராகு சூரியன், ராகு சனி, ராகு செவ்வாய் அப்படின்றது இரத்த பந்த, அதே மாதிரி வந்து நமது பாரம்பரியத்தின் பின்தொடர்ச்சி அல்லது பாரம்பரியத்தின் முன் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தையுமே சுட்டி காட்டக்கூடிய அளவுகள் வந்து இந்த ராகு வந்து சனியோடுவோ அல்லது வந்து செவ்வாயோடுவோ தொடர்பு கொண்டு தசை நடத்தினார் அப்படின்னா சனி ராகு தொழில் ரீதியாக பிரச்சனை கொடுப்பாங்க, சம்பாத்தியத்தில் கை வைப்பாங்க, செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை விட்டுட்டு வேற எங்காவது வெளியே ஓடுற மாதிரியான ஒரு வழிவகைகள் வகைப்பாடுகள் கொடுப்பாங்க. அப்போது கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி, கர்மஸ்தானாதிபதி, அதாவது 10ஆம் இடம் ஜீவனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி ராகுவோடு ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டு ராகுவை 3, 7, 10 பார்வைகளில் பார்த்தாலோ அல்லது ராகுனுடைய காலில், அதாவது ராகு வந்து சனியினுடைய காலில் இருந்தாலோ அல்லது ராகுவும் சனியும் நேருக்கு நேர் அல்லது ராகுவும் சனியும் இணைந்து இருக்க தசை நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3, 6, 10, 11 வந்து அங்கே எடுபடாது. ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ராகு சனியோடு சேரும் பொழுது கண்டிப்பாக அந்த கர்ம காரியங்களை நியமிக்க வேண்டியது, நியமனம் செய்ய வேண்டியது, நம்ம ஏதோ ஒரு கர்மாவை செய்யணும். ஏன்னா கர்மக்காரகன் மூதாதையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவோடு சேரும் பொழுது அந்த கஷ்டத்தை கண்டிப்பாக தருவான். அதே மாதிரி கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தோடு சனியோ செவ்வாயோ சூரியனோ சேரும் பொழுதும் அல்லது சந்திரன் சேரும் பொழுதும் நமது மூதாதையர்கள் அல்லது தாய் வழி சொந்தங்களில் வரக்கூடிய உறவுகளை நாம் சிறிது விளக்க வேண்டியது வரும் அல்லது இழக்க வேண்டியது வரும் அப்படின்றதையும் வலிய சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த ராகு கேதுக்களுடைய தசைகள். அப்போ இந்த ராகு கேதுக்களுடைய தசைகளுக்கு இப்போ இந்த ராகு தசையில் மட்டுமே இந்த கடினமான இந்த செவ்வாய் வந்து ராகுவோடு செவ்வாய் சேரார் 4, 7, 8 பார்வைகளில் செவ்வாய் வந்து ராகுவை பார்த்து தசை நடத்தினாரோ, ராகு தசை நடத்தினாரோ அல்லது செவ்வாயினுடைய பாதங்களான இங்கே வந்து மிக கடுமையான விஷயங்கள் இங்கே இருக்குது. மிருக சீரிஷம் 1, 2, 3, 4, இங்கே வந்து சித்திரை 1, 2, 3, 4, இந்த 2 ராசிகள் இருக்கும். இங்கெல்லாம் ராகு வந்து சம்மந்தப்பட்டார்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். எதன் மூலமாக சிரமத்தை கொடுக்கும்னு சொல்லிடலாம். அவிட்டம் 1, 2, 3, 4. அப்போ இந்த காமத்திற்கும் மோட்சத்திற்கும் வரக்கூடிய ராசிகளில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய காலபுருஷ தத்துவத்தின் 1, 8 கூடிய கிரகத்தினுடைய காலிலையோ அல்லது அவருடைய பார்வையில் நின்று ராகு தசை நடத்தினார் அப்படின்னா சொத்து பத்து, வண்டி வாகனம், வச்சிருந்த சொத்து, பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்து, பாரம்பரிய சொத்து, அதே மாதிரி அந்த இரத்த பந்தங்களால் வரக்கூடிய அந்த இரத்த தொடர்பான வியாதிகள் இதையெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவார் ராகு. இதுதான் இந்த ராகு தசையினுடைய கடுமை. அதாவது ராகு தசையை கண்டாலே கொஞ்சம் அப்படியே வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு அலர்ஜியும் ஒரு பயமும் ஒரு படபடப்பும் ஒரு நடுக்கமும் இருக்கக்கூடிய ஒரு காரணம். சரி, இப்படியே இது நடக்குமா? இதற்கு வந்து வேறு மாற்று வழி கிடையாதா? இது ஏதாவது பிராயச்சித்தம் வச்சுருப்பாங்கல்ல. இப்போ இவ்வளவு சொன்னவங்க வந்து பிராயச்சித்தம் வந்து ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ வழிபாட்டு முறைகளில் நேரடியாக பிராயச்சித்தம் அப்படின்றது வந்து மூல நூல்களில் கண்டிப்பாக கிடையாது. இந்த கிரகம் சேர்ந்தால் இந்த யோகத்தை தரும், இந்த கிரகம் சேர்ந்தால் இந்த அவயோகத்தை தரும், அவ்வளோதான். வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்தந்த கிரகங்களுடைய இயல்பு, இந்தந்த கிரகங்களுடைய குணம், இந்தந்த கிரகங்கள் இங்கெங்கே இருந்தால், இந்தந்த கிரகங்கள் நட்பு கிரகங்களோடு சேர்ந்தால், இந்தந்த கிரகங்கள் வந்து கெடு கிரகங்களோடு சேர்ந்தால், அசுப கிரகங்களோடு சேர்ந்தால், இந்த கிரகங்களுடைய நிலைப்பாடு இந்த குணநலங்களை கொண்டது. அப்போ இந்த ஜாதகருக்கு நன்மையை தரும் அல்லது தீமையை தரும் அப்படின்றத வந்து முடிச்சிட்டாங்க. மூல நூல்களையும் சரி, ஜோதிட நூல்களையும் சரி. அப்போ அதற்கான பாரம்பரியத்தில், வழிபாட்டில், புண்ணியஸ்தலங்களில் அதே சித்தர்கள், அதே சித்த பெருமான்கள், அதே ஜோதிடத்தை நமக்கு அருளியவர்கள் எல்லாருமே வழிபாடுகளின் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மாக்களையும், உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும், உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல விஷயங்களை வந்து கோவில் வழிபாடு, நம்மை புனிதப்படுத்திக் கொள்வது, நாம் புனிதனாக இருப்பது, நாம் நன்மையானவனாக நல்லவனாக இருப்பதில் தான்
இந்த பாரம், அதாவது வந்து இந்த பரிகாரங்கள் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து மற்றவங்களுக்கு, அதாவது தாத்தா தான் பிரச்சனை பண்ணிட்டாரு, தாத்தா தான் வந்து சிக்கலில் இருந்திருக்காரு, தாத்தா தான் துரோகம் பண்ணியிருக்காரு, தாத்தா தான் வந்து பிரச்சனைகள்லாம் செஞ்சுருக்காரு, அந்த கர்மாவளி வரக்கூடியது, அந்த ஜென்மாவளி வரக்கூடிய அனைத்து கர்மாக்களையும் பேரை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தலைவிதியெல்லாம் இவர் இந்த தாத்தாவுடைய கர்மாவையும் இவர் செய்த கர்மாவையும் கழிப்பதற்கான வழிமுறைகளையும் இதே ஜோதிட நூல்கள் அருளியவர்கள் தான் வழிபாடு முறைகளையும் தன்னை புனிதப்படுத்திக் கொள்வது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. எப்போவுமே சித்த புருஷர்கள் வந்து கிரகங்கள் வந்து எதுவுமே கெடுதல் செய்யறதில்லை, செய்யவும் முடியாது. அதையும் தாண்டியவர்கள் தான் சித்த புருஷர்கள். அப்போ அந்த சித்த புருஷர்களுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்கள் காட்டி சென்றது, அவர்கள் நடந்து சென்றது, அவர்கள் வாழ்ந்து சென்ற வழிமுறைகளை எடுத்து நம்ம வழி நடந்துக்கிட்டாலே இந்த ராகு கேதுக்களுடைய அமைப்பு, அந்த 18 வருடங்கள் வரக்கூடிய ராகு கேதுக்களுடைய தசையில் நம்ம ஓரளவுக்கு நன்மையாக தப்பிச்சு வெளியே போயிடலாம். அப்போ இதுக்கு என்னென்னலாம் பரிகாரமாக நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்றத பார்த்தோம்னா, ராகு தசையில் 18 வருடங்கள் வரும். ராகுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு தசை குரு புக்தி, ராகு தசை சனி புக்தி, ராகு தசை புதன் புக்தி, ராகு தசை கேது புக்தி, ராகு தசை சுக்கிரன் புக்தி, ராகு தசை சூரிய புக்தி, ராகு தசை சந்திர புக்தி, ராகு தசை செவ்வாய் புக்தி, அடுத்து ராகு தசை வந்துடும். அப்போ இதில் யார் வேதகனாக வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு தசைக்கு சூரியன் தான் வேதகனாக வருவான். அப்போ அந்த ராகு தசைக்கு சூரியன் மிக கடுமையான வேதகத்தை, அதாவது வந்து ராகு தசை வந்து அதை கெடுமையை தர்றான் அப்படின்ற மாதிரி தான், அந்த கெடுமையை அதிகமாக பாதிக்கக்கூடியவனாக சூரியன் இருப்பான். அப்போ அந்த சூரியன் அப்படின்றது யார் அப்படின்னா தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவை கொண்ட கிரகம். அப்போது அந்த வேதகனாக வருவார். அப்போ ராகு நன்மையை தரக்கூடியவனாக இருந்ததுன்னா நல்லபடியாக ஒரு லாபத்தை தர்றதுக்கான வாய்ப்பை சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு வந்து கடுமையை தர்றார் அப்படின்னா அந்த ராகு தசை சூரிய புத்தியில் வரும்பொழுது அந்த ஜாதகர்கள் கடுமையான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை அது கொண்டு வந்து விட்டுரும். அப்போ இதையெல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணணும் சார், இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமத்தை இல்லாமல் நான் வந்து நான் தப்பிச்சுக்கணும் சார். தப்பிக்கிறதுங்கிறது வந்து இருக்காது. உங்களுடைய மனநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஓரளவுக்கு இந்த இடர்களெல்லாம் இருந்து வந்து தப்பிக்கிற அளவுக்கான மனநிலையை உருவாக்கிக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக தியானம் அப்படின்றது வந்து இந்த ராகு தசையோ கேது தசையோ நடக்கும் பொழுது நீங்கள் தியானம் பண்ணக்கூடியது அப்படின்றது வந்து மிக ஒரு அற்புதமான பரிகாரம். அப்போ தான் உங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து உள்ளே போக முடியும், நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அந்த ராகு தசையை வந்து எளிதாக கடக்கலாம். நல்லா தொழில் பண்ணிகிட்டு இருப்பார், டக்குன்னு அடி உலகம் அப்படியே சரிஞ்சு போயிடுவார். நல்ல உறவுகளோடு வாழ்ந்துட்டு இருப்பார், டக்குன்னு ஏதோ ஒரு உறவு, இவருக்கு தேவையான ஒரு உறவு, அந்த உறவை இழக்க நேரும் ராகு தசையில். அதே மாதிரி கேது தசையில் நல்ல ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பார், திடீர்னு எங்காவது சன்னியாசம் ஓடிடுவார். அதேமாதிரி தலைமறைவு வாழ்க்கையெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கோம் கேது தசையில். அந்த உயிருக்கு வந்து அந்த கேது தசை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சந்திரனுடைய அந்த வேதகனாக வரக்கூடிய சந்திரனுடைய புக்தியிலெல்லாம் ஒரு சில மனிதர்கள் வந்து காணாமையே போயிட்டாங்க. அப்போ எங்கே இருக்காங்க, அதாவது குடும்பத்தோடு இருந்த உறவுகள் வந்து காணாமலே போன ஒரு சம்பவங்களெல்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா சந்திரன் கேது அப்படின்றது வந்து சந்நியாசம், அதே மாதிரி வந்து தனிமைப்படுத்திக் கொள்வது, சிறைப்படுத்திக் கொள்வது, தன்னைத்தானே தனிமைப்படுத்தி சிறைப்படுத்திக் கொள்வது அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தை எல்லாம் வந்து அந்த சந்திரன் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகண தோஷத்தை உருவாக்கக்கூடியது. ராகு கேதுக்களுடைய விட்டத்தில் ராகுவோடு சூரியன் சந்திரனோ அல்லது கேதுவோடு சூரியன் சந்திரனோ இருக்கக்கூடிய ஜாதகர்கள் வந்து அந்த சூரிய தசையோ சந்திர தசையோ கேது ராகு தசையோடு வரும்பொழுது மிக கடுமையான ஒரு பலன்களை அனுபவிக்கிறார்கள் அப்படின்றத நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த உண்மைகளுக்கெல்லாம் வந்து நமக்கான மிக எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையிலே ராகு தசை கேது புத்தி வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க போய் சிவன் கோயிலில் போய் அப்படியே அவங்க உட்காந்துருவாங்க, ஒரு அப்படியே மெதுவாக மெடிடேஷனில் உட்காந்துருவாங்க. அந்த மெடிடேஷன் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு அளப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியது. இதனால் வரக்கூடிய அதிகமான பொருள் சேதம், அதிகமான உயிர் சேதம், இது எல்லாமே தவிர்க்கக்கூடியதுங்கிறது வந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல். அப்போ மெடிடேஷன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக முக்கியமாக ஒரு விஷயமா தரக்கூடியது. பொதுவாக ராகு தசை அப்படின்னு சொன்னாலே துர்க்கை வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த பிரம்மாண்டத்தை தரக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்றதுனால அந்த உருவ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ காளி வழிபாடு அவங்க தான் அப்படியே வந்து அவங்க மிகப்பெரிய லெவலில் அந்த சொல்லுவாங்க இல்லையா, விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த விஸ்வரூபியாக நிற்பவள் அப்படின்றது வந்து காளியினுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு தசை இருக்கும் பொழுது 1, 2, 7, 8 இருந்தாலும் தெளிவாக தெரிஞ்சுங்க. ராகு தசை நடந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து 1, 2 அதாவது லக்கணம் 2ஆம் இடம், அதாவது இப்போ மேச லக்கணம் போட்டுருக்கீங்க, இங்கே ராகு
இதே மாதிரி இங்கேயும் 7 8ல் 1 2 ராகு இருந்தாலும் நீங்கள் வழிபடக்கூடியது இங்கே 1ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல ராகு அல்லது கேது 7ஆம் இடத்துல ராகு கேது அல்லது 8ஆம் இடத்துல ராகு கேது இருக்கிறவங்கலாம் மெடிடேஷன் வந்து யூஸ்வலாகவே உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு அந்த பிராணாயாமா, அதே மாதிரி வந்து தியானம், யோகா, இது எல்லாமே தெளிவாக தரக்கூடியவர்கள். ஏன்னா இவங்க வந்து காலம் கடந்த ஒரு ஞானத்தை கொண்டவர்கள், எதையுமே முன்கூட்டி அறியக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால இவங்களுக்கு அந்த பஞ்சபூதங்களை அறியும் தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இயல்பாகவே இவங்களுக்கு இருக்குது. லக்கணத்தில் ராகுவும், 2ஆம் இடத்துல ராகுவும், 7ஆம் இடத்துல ராகுவும், 8ஆம் இடத்துல ராகுவும், லக்கணத்தில் கேது, 2ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல கேது. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான இயல்புகள் இயற்கையாகவே இருக்குது. அப்போ தியானம் அப்படின்றது வந்து கைகூடுவது நன்மையாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம தன்னைத்தானே உணர்ந்து கொள்வது அப்படின்றது. அடுத்து இந்த ராகுவிற்கான விலங்கு அப்படின்றது வந்து வெள்ளாடு. அப்போ அந்த வெள்ளாடு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம தீனி கொடுக்கறது, அதற்கான உணவு கொடுக்கறது, அது திங்கக்கூடிய புல் அப்படின்னு பார்த்தோம்னா அருகம்புல். அது வந்து ராகுவிற்கும் வந்தால் சமைத்து அதை வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறது அல்லது ஒரு ஜூஸாக குடிச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து சமைத்துக்கடை சாப்பிடுவது, அந்த வெள்ளாடுக்கு வந்து நம்ம உணவு கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது ஒரு பரிகார லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதையும் தாண்டி பத்ரகாளி வழிபாடு அப்படின்ற ராகுதசை நடக்கும் பொழுது எப்போவுமே வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி வெள்ளிக்கிழமை வந்ததுனாலும் பௌர்ணமி சங்கு பூஜை, விளக்கு பூஜை, பௌர்ணமியில் வந்து துர்க்கை வழிபாடு, பத்ரகாளி வழிபாடு, இதையெல்லாம் தாண்டியது எல்லை தெய்வ வழிபாடு. இது அருமையான பரிகாரம். எல்லை தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது காத்து நிற்கக்கூடியது. அப்போ நம்ம பூர்வீகத்தை காத்து நிற்கக்கூடியவர் ராகு, அதேமாதிரி பரம்பரையை சொல்லக்கூடியவர், உணர்த்தக்கூடியவர் ராகு கேதுக்கள். அப்போ அந்த எல்லை தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் கருப்பணசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வ வழிபாடுங்கிறது வந்து மிக உன்னதமான தெய்வ வழிபாடு. காரணம் அப்படின்னு சொன்னோம்னா இதுலேயும் ஒரு லாஜிக் கொண்டு வரலாம், எப்படி வேணாலும். எப்படின்னா ராகுனுடைய தசைக்காலங்கள் 18 வருடம். இங்கே படி அப்படின்னு சொல்லக்கூடியது 18 படிகளுக்கு 18ஆம் படி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கருப்பணசாமிக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ இங்கே 18ஆம் படி கருப்பணசாமிக்கு மூலவராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயப்பன். முழுமையான பிரம்மச்சரியம். இங்கே காமத்திரியோட ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை சுவாதி சமயத்திற்கு வந்து முழுமையான பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்தவர் அப்படின்றது யோகி. முழுமையான தியான உருவம். எப்பவுமே அவர் நிஷ்ட யோகத்தில் இருக்கக்கூடியவர் ஐயப்பன். அப்போ ஐயப்பன் வழிபாடு அப்படின்னு சொல்கிறது எப்போவுமே ராகு தசை நடக்கிறவங்க ஏதோ ஒரு 3 வருஷமாவது முடிஞ்சால் 18 வருஷம் நீங்கள் ஐயப்பனுக்கு மாலை போட்டீங்க அப்படின்னா இந்த ராகு தசையால், அதாவது நமது முன்னோர்களால் நமக்கு அழிக்கப்பட்ட இழைக்கப்பட்ட அநீதியும் கர்மாக்களும் அணுகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஐயப்பன் வழிபாடு ஒரு 18 வருஷம் முடிஞ்சால் நீங்கள் வந்து மாலை போட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியும் சாந்தியும், உங்களுடைய உறவுகள் எல்லாமே அழகான முறையிலையும், அதே மாதிரி உங்களுடைய சொத்து, புகழ், அந்தஸ்து, தொழில், இது எல்லாமே தெளிவான முறையில் காப்பாற்றி தருவதற்கு சாஸ்தா வழிபாடு மிக மிக முக்கியமான வழிபாடு. அவர் எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னா உத்தரம், இங்கே பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய ஸ்டாரில் இங்கே 1ஆம் பாதம் இங்கே உட்காந்துருக்கு. இங்கே தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அது சாஸ்தா வழிபாடு இங்கே உங்களுக்கு முக்கியமாக லாஜிக்கில் வருது அப்படின்னா ஆன்மக்காரக நீச்சமாவது வந்து ராகுனுடைய சாரத்தில் அந்த ஆன்மக்காரகனுடைய இடத்திலேயே ஒரு நட்சத்திர பாதம் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து உத்திரம் 1ஆம் பாதம். அதான் சாஸ்தா அவதரித்த நட்சத்திரம். இது புஷ்கர நவாம்சத்துலேயும் வரும். அதாவது 1ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் புஷ்கர நவாம்சத்தில் வரக்கூடியது சாஸ்தாவினுடைய பிறவி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, சாஸ்தா ஜென்மம் எடுத்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது உத்திரம் நட்சத்திரம். அந்த உத்திர நட்சத்திரம் இருக்கக்கூடியது வந்து சூரியனுடைய வீடு மூலத்திரிகோண வீட்டில், அவர் அந்த இடத்துல மூலத்திரிகோணம் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி மூலத்திரிகோண ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடியது உத்திர நட்சத்திரம். அப்போ சாஸ்தா வழிபாடு, சாஸ்தாவை காத்துக்கொள்பவர் வந்து 18ஆம் படி கருப்பணசாமி. அப்போ கருப்பணசாமி அப்படின்றவர் வந்து எல்லை தெய்வம், ஊர் தெய்வம், ஊர் காவல் தெய்வம். அப்போ ஊர் காவல் தெய்வத்திற்கு வந்து நீங்கள் வழிபாடு செய்வது, நேர்த்திக்கடன் நேர்த்துவது. இந்த இடத்துல வந்து என்னென்னா இந்த ராகு தசை நடந்து முடிய வரைக்குமே இந்த பலி கொடுக்கறது அப்படின்றது வந்து நீங்கள் தடை பண்ணிக்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த வெள்ளாடு சாப்பிட்றது அப்படின்றது, அந்த மாமிசத்தில் வந்து நான்வெஜ் நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா வெள்ளாடு தவிர்த்துக்கிறது உண்மையிலே நல்லாயிருக்கும். அது வந்து இந்த ராகு தசையினுடைய கடுமையை வந்து ஈஸியாக தப்பிச்சு வெளியே போடலாம். அப்போ தான் வந்து நம்ம வெள்ளாடு பிரியாணி, வெள்ளாடு இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றோம். நான்வெஜ் நண்பர்கள் விரும்பிகளெல்லாம் வந்து அந்த நேரத்தில் அதை சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ நமக்கு வந்து பத்ரகாளி வழிபாடு, எல்லை காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பண்ணசாமி வழிபாடு,
இதெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு வழிபாடு முறைகள். அப்போது 18 அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த ராகு தசை வருது. அந்த 18 வருஷமே முடிஞ்சால் மாலை போட்டு போகலாம். சார் என்னால் வந்து 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாது, வெறும் 4 நாட்கள் மட்டுமே விரதம், கடுமையான விரதம் இருந்து நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஐயப்பனுடைய அனுகிரகம் முழுமையாக வரும். ராகு தசையினுடைய கடுமை தீவிரம் கண்டிப்பாக வெளியே போயிடும் அப்படின்றத உண்மை. அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்த புருஷர்கள் வழிபாடு உண்மையிலேயே அற்புதமான வழிபாடு அப்படின்றத நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் முதல்ல சொல்லிட்டு வந்த முறைப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் அப்படின்றது வந்து தியானம், சித்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அட்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 சித்திகளையும் அனுஷ்டிக்கப்பட்டவர்கள் அப்படின்றது. இதை வந்து முக்காலமும் அறிந்த ஞானிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ராகு கேதுக்களுடைய தன்மையும் அதுதான். எந்த காலத்தையும் அதான் அங்கே வந்து அந்த பாக்கடலில் கலைஞ்சு வரக்கூடிய அமுதத்தை எடுத்து யார் சாப்பிட்றதுங்கிறதுல வந்து ராகுவும் கேதுவும் ஸ்வர்பானு அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கன் முன்னமேயே, அதாவது மோகினி அவதாரம் எடுக்க போகிறாருங்கிறத தெரிஞ்சு, மோகினி அவதாரத்தில் வரக்கூடிய அவர் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு தேவர்கள் பக்கத்தில் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வர்பான அரக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது முன்னமே அறியக்கூடியவர்கள். அப்போது முக்காலமும் அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 18 சித்தர்கள் வழிபாடு வந்து நன்மையை தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். அப்போ அந்த 18 சித்தர்களையும் வந்து எப்படி சார் நாங்கள் வணங்குறது, எந்தெந்த மாதிரி வணங்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க எல்லாருமே நமது தமிழ்நாட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தீங்கனாலும் ஒரு முறையாவது ராகு தசை நடக்கும் பொழுது சித்தர் பீடம் எங்காவது ஜீவ சமாதிகள் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து முடிஞ்சால் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு, அதாவது வந்து ஒரு தசையின் ஒரு புக்தி மாறும் காலம் நீங்கள் வந்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய ராகு தசையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் உண்மையிலேயே தெளிவான முறையில் ரெக்டிஃபை பண்ணி தருவாங்க இந்த சித்த புருஷர்கள் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கலாம். முக்கியமாக ஐயப்பன் வழிபாடு அல்லது ஐயப்பன் நாமாவளி, ஐயப்பன் காயத்ரி, ஐயப்பன் மூலமந்திரம், கடைசியாக ஐயப்பன் பள்ளியறை போகக்கூடிய ஹரிவராசனம் கேட்டுட்டு வந்தீங்கன்னா அருமையான அற்புதமான பரிகாரம். இது நீங்கள் எங்கே வேணால் இதை கேட்டுக்கலாம். ஹரிவராசனம் நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா ராகுனுடைய முழு தன்மை, முழு வீச்சு, முழு அந்த ஆகர்ஷணம் அப்படின்றது வந்து உங்களை மேம்படுத்திய அந்த 18 வருடங்களாக கொண்டு போக முடியுங்கள வந்து துளியும் சந்தேகம் வேண்டாம். அப்போ ஹரிவராசனம் கேட்கலாம், ஐயப்பனுக்கு மாலை போடலாம், ஐயப்பனுக்கு விரதம் இருக்கலாம். ஐயப்ப வழிபாடு இங்கே தான் 18ஆம் படி கருப்பணசாமி அப்படின்றவருக்கு ஐயப்பனுக்கு வந்து 18ஆம் படி கருப்பணசாமி தான் காவல் இருக்கார். அப்போ அவர் எல்லை தெய்வமாக இருக்கார், காவல் தெய்வமாக இருக்கார். அப்போ இந்த வழிபாடுகள்லாம் நம்ம செஞ்சுட்டு வரக்கூடியது ஒரு அமைப்பு, நல்ல அமைப்பாக இருக்கும். அப்போ இந்த 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எங்கெங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 18 சித்தர்களை பார்த்துருவோம். 18 சித்தர்கள் அப்படின்றது வந்து அகஸ்தியர், கொங்கணர், சுந்தரனர், கருவூரர், திருமூலர், தன்வந்திரி, கோரக்கர், குதம்பை சித்தர், இடைக்காடர், ராமதேவர், கமலமுனி, சப்தமுனி, வான்மீகி, நந்தி தேவர், பாம்பாட்டி சித்தர், போகர், மச்சமுனி, பதஞ்சலி. இவங்க தான் அந்த 18 சித்தர்கள். இந்த 18 சித்தர்களும் வந்து எந்தெந்த மாதத்தில் பிறந்திருக்காங்க, எங்கெங்கே இவங்க வந்து ஜீவ சமாதி ஆயிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம். அகத்தியர் வந்து திருவனந்தபுரத்தில் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். இந்த ஜீவசமாதி அடைஞ்சவர் வந்து பிறந்த மாதம் அப்படின்றது மார்கழி மாதம் ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். கொங்கண சித்தர் வந்து திருப்பதியில் அடக்கமாக இருக்கார், அவருடைய ஜீவசமாதி அங்கே இருக்குது. இவர் சித்திரை மாதம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். சுந்தரனர் அவர் வந்து மதுரையில் வந்து அவருடைய ஜீவசமாதி இருக்குது, ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். கருவூரர் கரூர் மாவட்டத்தில் அவருடைய ஜீவசமாதி இருக்குது, சித்திரை மாதம் அஸ்த நட்சத்திரம். திருமூலர் சிதம்பரத்தில் ஜீவசமாதி புரட்டாசி மாதம் அவிட்டம் நட்சத்திரம். தன்வந்திரி வைத்தீஸ்வரன் கோயிலில் ஜீவசமாதி ஐப்பசி மாதம் புனர்பூச நட்சத்திரம். கோரக்கர் பொய்யூரில் அவருடைய ஜீவசமாதி கார்த்திகை மாதம் ஆயில நட்சத்திரம். குதம்பை சித்தர் மாயவரத்தில் இருக்குது, ஆடி மாதம் விசாக நட்சத்திரம். இடைக்காடர் திருவண்ணாமலையில் இருக்குது, புரட்டாசி மாதம் திருவாதிரை. ராமதேவர் அழகர் மலையில் ஜீவசமாதி மாசி மாதம் பூர நட்சத்திரம். கமலமுனி திருவாரூரில் ஜீவசமாதி வைகாசி மாதம் பூச நட்சத்திரம். சட்டமுனி திருவரங்கம் ஆவணி மாதம் மிருகசீரிஷம். வான்மீகர் எட்டக்குடியில் ஜீவசமாதி புரட்டாசி மாதம் அனுஷ நட்சத்திரம். நந்தி தேவர் வந்து காசியில் அவருடைய ஜீவசமாதி வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம். இந்த வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் இன்னொரு வேறு ஒரு சிறப்பு இருக்குது, அது தனி வீடியோவை பார்த்துக்கலாம். பாம்பாட்டி சித்தர் சங்கரன் கோயிலில் அவருடைய ஜீவசமாதி கார்த்திகை மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரம். போகர் பழனியில் இருக்கார், கண்கண்ட தெய்வம். அகத்தியருக்கு நேரடியான சீடர். இந்த அகத்தியருக்கு நேரடியான சீடர் வந்து போகருக்கு நேரடியான சீடர் வந்து பதஞ்சலி. இந்த போகருக்கும்
சீடர் வந்து கருவூரர். அவர் வந்து அகத்தியரோடு நேரடியான சீடரும் போகருடைய நேரடி சீடரும் கருவூரர். நம்ம தஞ்சை பெரிய கோயிலை நிர்மாணம் பண்ணவர். அதே மாதிரி வந்து மச்சமுனி, அவர் வந்து திருப்பரங்குன்றத்தில் அவருடைய ஜீவசமாதி ஆடி மாதம் ரோகிணி மாதம் பிறந்தவர். பதஞ்சலி 18வது, ராமேஸ்வரத்தில் அவருடைய ஜீவசமாதி பங்குனி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர். சரி சார், இது வந்து பொதுவாக நீங்கள் வந்து ஜீவசமாதிகள் கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் வழிபட வேண்டிய சித்தர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மிக முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த நட்சத்திரத்தின் வழியாக வரக்கூடிய ராகுதசை அப்படின்றது வந்து அந்த நட்சத்திரத்திற்குரிய சித்தரை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வழிபாடு இன்னும் மேன்மையை தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். அப்படின்றதுனால இன்னும் இந்த 27 நட்சத்திரத்துக்கும் எந்தெந்த சித்தர்கள் அப்படின்றதையும் நம்ம சொல்லிடுவோம். அவங்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றதும் வணங்க வேண்டிய முறைகளையும் நம்ம சொல்லிடலாம். முதல்ல அசுபதி நட்சத்திரம். அசுபதி நட்சத்திரக்காரங்கள் வணங்க வேண்டிய சித்தர் அப்படின்றது வந்து காழங்கிநாதர். இந்த காழங்கிநாதருடைய ஜீவசமாதி மற்றும் சக்தி அலைகள் வந்து கஞ்சமலையில் இருக்கு. கஞ்சமலையில் தான் இவருடைய ஜீவசமாதி, சக்தி அலைகள் அப்படின்றதும் அங்கே தான் இருக்கு. அப்போ வணங்க வேண்டிய இடம் வந்து கஞ்சமலை. கஞ்சமலை நீங்கள் போயிட்டு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலங்கிநாதர் அருள் அளிக்கக்கூடிய ஒரு சித்தராக இருக்கார். அடுத்து பரணி, போகர், பழனிமலை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, எல்லா நாடுகளுக்கும் பிரசித்தியான. அதே மாதிரி வந்து அந்த நவபாசான சிலையை இவர் தான் நமக்கு அருள் தந்தவர். அப்போ அந்த பழனி முருகனை, அதாவது உண்மையிலே இங்கே வந்து இந்த ராகுதசை நடக்கும்போது முருகனுடைய வழிபாடு மிக அருமையான அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு வழிபாடு. எப்படின்னு பார்த்தோம்னா, சித்தர்களுக்கெல்லாம் சித்தம் தான், நமக்கு மூல சித்தனும் அவன் தான், ஜோதிடத்தை கொடுத்தவனும் அவன் தான். அந்த ஜோதிடத்தை தன் வாயிலாக தன் வாயினால் அகத்தியனுக்கு அருளியவனும் அவன் தான். அப்போ நமக்கு மூல சித்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முருகப்பெருமான். அப்போ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு பரிபூரணமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ராகு தசையினுடைய அனைத்து கடுமையும் மிக எளிதாகவும் அரிய வகையிலும் கண்டிப்பாக வெளியே போயிடும். அப்போ வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்றது வந்து முருக வழிபாடும், ஐயப்பன் வழிபாடும், கருப்பணசாமி வழிபாடு, கிராம தேவர்கள் வழிபாடு. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இங்கே அசுபதி, காலங்கிநாதர் இவருடைய சமாதி மற்றும் சக்தி அலைகள் வந்து கஞ்சமலை. 2 பரணி. பரணியில் வந்து போகர் பழனி மலையில் இருக்கார், அவருடைய ஜீவசமாதி அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி வந்து கிருத்திகை, இது வந்து ரோம ரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க. ரோம ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இவருக்கு சமாதி கிடையாது, இவர் காற்றோடு காற்றாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறது. இவருடைய உடல் அழியவும் இல்லை, நேரடியாக கைலாயமே போயிட்டார். உடலோடு கைலாயம் போன ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னத ரிஷி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்திற்கு ரோம ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போது இவரை எப்போ வணங்கணும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா திங்கட்கிழமை இன்னைக்கு, திங்கள்னாலே சந்திரன் தான். அப்போ சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய திங்களை குறிக்கக்கூடிய சந்திரனுடைய நிறம் என்னவோ வெண்மையான ஆடை, வெண்மையான ஆடை அணிந்து வடக்கு முகமாக உட்கார்ந்து இவரை வணங்கி வர இவர் அப்படியே வந்து உங்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய ஒரு தன்மையுடையவர் ரோம ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அடுத்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து மச்சமுனி, இவருடைய சமாதி வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. அடுத்து மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாம்பாட்டி சித்தர், இவருடைய சமாதி சங்கரங்கோவிலில் இருக்குது. இதில் இன்னொரு சித்தரும் வருவார், சட்டைமுடி சித்தரும் வருவார். இவர் வந்து திருவரங்கத்தில் வந்து இவருடைய ஜீவ சமாதி இருக்குது. அப்போ மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு 2 சித்தர்கள் வர்றாங்க, பாம்பாட்டி சித்தர் சங்கரங்கோயில், சட்டைமுனி திருவரங்கர். அடுத்து திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இடைக்காடர் தான் உங்களுக்கு சித்தர். அப்போ இவருடைய ஜீவ சமாதி திருவண்ணாமலையில் இருக்குது, அக்னிமலையில் இருக்குது. அப்போ திருவண்ணாமலையில் இடைக்காடருடைய ஜீவசமாதி இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் உடையவர்கள் போயிட்டு அங்கே உங்களுடைய சித்தர் வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னா ராகு தசை நடக்கும் பொழுது. அடுத்து வந்து புனர்பூசம், தன்வந்திரி, இதெல்லாம் வைத்தீஸ்வரன் கோயில். கண்டிப்பாக வந்து தன்வந்திரி வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடு, தன்வந்திரி மகரிஷியை கும்பிடுறது அப்படின்றது. அவர் வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் ஜீவசமாதி. அதனால தான் அங்கே அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் உப்பு மிளகு கொடுப்பாங்க. மிளகு அப்படின்றது வந்து விஷத்தை முறிக்கக்கூடியது, உப்பு அப்படின்றது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை எடுக்கக்கூடியது, அது அதிகமாகவும் சேரக்கூடாது, அது வேறு விஷயம். அப்போ வந்து தன்வந்திரி மகரிஷியினுடைய ஜீவசமாதி வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கமலமுனி, இது வந்து திருவாரூரில் இருக்குது. அந்த திருவாரூரில் இருக்கக்கூடியது வந்து இப்போ எப்போவுமே வந்து அந்த இசை கச்சேரிகளாக நடக்கும் இல்லையா, அந்த திருவாரூரில் தான் மிக சங்கமம், இசைக்கலைஞர்களுடைய சங்கமம்.
எல்லாமே காரணமாகத்தான் ஒவ்வொரு கோவிலுமே உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே அந்தந்த தசைகளில் நடக்கக்கூடிய காலங்களில் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ஓரளவுக்கு நன்மையை சந்திக்கலாம் அப்படின்றத உண்மை. அப்போ பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கமலமுனி திருவாரூரில் அவருடைய ஜீவசமாதி. ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அகத்திய மாமுனி. இவருடைய ஒளிவட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா தென்பொதிகை மலையில், குற்றாலத்துக்கு அந்த பக்கமாக இருக்குது தென்பொதிகை மலை. அருமையான ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அட்டகாசமாக. இந்த இடத்துலேயே வந்து அத்திரி மகரிஷி அங்கே தான் இருக்கார். அத்திரி மகரிஷியினுடைய அத்திரி மலை அப்படின்னு சொல்லக்கூடியதும் அத்திரி மகரிஷியினுடைய ஒளிவட்டமும் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல தான். அகத்திய மாமுனிவருடைய ஒளிவட்டம் இருக்கக்கூடியது தென்பொதிகை மலை. நல்லா இருக்கும். ஒரு டைம் நீங்கள் போனீங்கனாலும் குற்றாலநாதரை வணங்கலாம். அதே மாதிரி வந்து நெல்லையப்பரை வணங்கலாம், திருநெல்வேலி நெல்லையப்பரை வணங்கலாம். அப்படியே அந்த பக்கம் தென்பொதிகை மலை போனீங்கன்னா எப்போவுமே வற்றாத ஜீவ நதியாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஜீவ அருவியாக விழுந்துருக்கு. எங்கே நீங்கள் ட்ரை சீசனாக இருந்தாலும் அகத்தியர் ஃபால்ஸுக்கு போனீங்கன்னா அங்கே எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அந்த ஜீவ நதியாக ஜீவ அருளாழியாக இருக்கக்கூடியவர் அகத்திய மாமுனி. சித்தர்களுக்கெல்லாம் தலைமை சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். நேரடியாக அம்மையப்பனாக கொண்டவர். அதாவது வந்து சிவனையும் சக்தியும் அம்மையப்பனாக கொண்ட ஒரு தத்து பிள்ளை. சிவனுக்கும் சக்தியும் தத்து பிள்ளையும் அவர் தான். அப்போது யாருக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அகத்திய மாமுனிவர் அவருடைய ஜீவசமாதி அப்படின்னு பார்த்தோம்னா கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரத்தில் இருக்குது. அவருடைய ஒளிவட்டம் இங்கே அகத்திய மலையில் இருக்குது. நீங்கள் அங்கே தாராளமாக போய் வழிபட்டு வரலாம், ஜீவசமாதி போயிட்டு வரலாம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு சிவவாக்கியர் கும்பகோணம். அதேமாதிரி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இங்கே பெண்ணடியாராக பிறந்த ஆண்டாள் அவங்களுடைய ஜீவசமாதி அப்படின்றது வந்து இங்கே இல்லை. இவர் வந்து பூமாதேவியாகவே இருக்காங்க. பூமியெல்லாம் ஆண்டாளாக காட்சியளிப்பவர் வந்து ஆண்டாள் அன்னையார். அவருடைய எப்போவுமே இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள பூர நட்சத்திரத்தில் வந்து அன்னை பார்வதி தேவியாரும் அதில் தான் அவதரிச்சிருக்காங்க. இந்த பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் அம்மையாரும் அவதரிச்சிருக்காங்க. அப்போ இவங்க வந்து பூமி தாயாக இருக்கனால இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களோட இந்த மண், பூமியினுடைய மண் துருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்திற்கு பூமி தான் அதிதேவையாக வரும். அப்போது இந்த மண் எடுத்து நீங்கள் நெத்தியில் பொட்டு வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த ராகு தசை முழுவதுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து உத்திரம் நட்சத்திரம் காகபுஜண்டர் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறையூரில் இருக்குது. அஸ்த நட்சத்திரத்துக்கு கரூரில் இருக்குது. இவரது வழிவட்டம் வந்து தஞ்சை பெரிய கோயில். எப்பவுமே நான் இன்னொரு டைம் சொல்லியிருக்கேன், இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ராகு தசை நடக்கும் பொழுதும் சந்திரன் சூரியன் பலம் இழந்த ஜாதகர்களும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து தஞ்சை பெரிய கோயில் போயிட்டு வாங்க, அல்லது வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் போயிட்டு வாங்க, அல்லது சதய நட்சத்திரம் நடக்கக்கூடிய நேரத்துலையோ அல்லது பௌர்ணமி சதய நட்சத்திர நாளில் நீங்கள் வந்து தஞ்சை பெரிய கோயில் போயிட்டு வந்துட சொல்லியிருக்கேன். இங்கே முக்கியமான விஷயம் கருவூர் சித்தர் கருவூரார் வந்து அவருடைய ஒளிவட்டம் அந்த இடத்துல இருக்குது. அப்போது அஸ்தம் நட்சத்திரத்தில் அவதரித்தவங்க அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதை சூரியனும் அதில் தான் பிறந்திருக்காங்க. அந்த சூரியனை அதாவது சிம்ம ராசி மேசத்தில் வந்து சூரியன் உச்சமாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து அங்கே போனால் வந்து சிரமத்தை கொடுக்குங்கிறதுக்கு இன்னொரு வீடியோ இருக்குது, நம்மளுடைய சேனல்லே ஒரு வீடியோ இருக்குது, அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கரூர் சித்தரை நீங்கள் வழிபடுறது நல்லா இருக்கும். தஞ்சை பெரிய கோயில் போயிட்டு வர்றது அவருடைய ஒளிவட்டம் அந்த இடத்துல இருக்குது. நீங்கள் அங்கே போய் வணங்கிட்டு வர்றதும் தியானத்தை எடுத்துட்டு வர்றதும் நன்மையை தரக்கூடியது. அடுத்து வந்து சித்திரையில் வந்து புன்னாக்கீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர். அவருக்கு வந்து நன்னாசேர் அப்படின்ற ஒரு இடத்துல அவருடைய ஜீவசமாதி இருக்குது. சுவாதி நட்சத்திரம் புலிப்பாணி அகத்தியருடைய நேரடி சீடர் போகருடைய நேரடி சீடர் புலிப்பாணி. அவர் தான் வந்து போகர் 3000 போகர் 7000 அப்படின்ற ஜோதிட நூல்கள் மருத்துவ நூல்களை தந்தார். நமக்கு இவர் வந்து புலிப்பாணி 300 அப்படின்ற ஒரு ஜோதிட நூலை தந்திருக்கார். ஜோதிடத்துறைக்கு எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு வந்து புலிப்பாணி 300 அப்படின்றத நம்ம நிறைய எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். சுவாதி நட்சத்திரத்தில் அவர் வந்து அவதரிச்சிருக்கார். புலிப்பாணி போகரின் சீடர் பழனி அருகே அங்கேயே இருக்கார். போகர் அதாவது வந்து குருநாதரும் அங்கேயே இருக்கார். குருநாதருக்கான தலைமைச் சீடரும் அங்கேயே இருக்கார். வையாபுரி அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ அந்த குளத்தில் வையாபுரி குளம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பழனி மலைக்கு கீழே இருக்குது அந்த வைகாவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர். அந்த இடத்துல தான் வந்து அவருடைய புலிப்பாணி சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது. அப்போது யார் அங்கே போகலான்னா சுவாதி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய 2 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பழனி மலையில் தான் 2 சித்தர்களுமே அங்கே ஐக்கியமாயிருக்காங்க. அப்போ நீங்கள் அங்கே போய் நீங்கள் உங்களுடைய வழிபாடை செலுத்திக்கலாம். விசாகம் நட்சத்திரம் நந்தீசர் இங்கே காசி தான். அவர் வந்து நேரடியாக சிவபெருமானுடைய வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தை பெற்றவர் நந்தீசர். அவருக்கு வந்து காசியில் அவருடைய ஜீவசமாதி இருக்குது. இன்னொரு சித்திரம் இருக்கார் குதம்பை சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு வந்து மாயவரத்தில் இருக்குது. அந்த மாயவரத்தில் வந்து ஜீவசமாதி இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வால்மீகி வான்மீகர் நம்ம ராமாயணத்தில் இருந்தவர் தான்.
வால்மீகி முனிவர் தான் உங்களுக்கு அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சித்தராக வரக்கூடியவர். அவருடைய ஜீவசமாதிங்கிறது வந்து எட்டக்குடி அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து வியாசர். இவர் வந்து உருவம் கிடையாது, அருவமாக தான் இருக்கார். எப்போவுமே இவர் உடல் வந்து அழியாதது. இங்கே ராமாயணத்தில் வந்தவர் இவர். அந்த வியாசரை கூப்பிட்டு தான் அந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த உறவு முறைகளும் அந்த மந்திரத்தை ஓதி வர சொல்கிறது. வியாசர் தான் ஒவ்வொரு சிக்கலையும் வந்து ராமாயணத்தை தீர்க்கக்கூடியவர் இவர். இந்த வியாசர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அதாவது அவருடைய உடல் அடிபட்டது, காற்றோடு காட்டாக கலந்து. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவர் இந்த இடத்துல இருந்தாலும் இருக்கலாம். நம்மளுடைய சூன்ய கண்ணுக்கு அவர் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. அதெல்லாம் அறிவு, ஞான அறிவு உள்ளவங்களுக்கு மட்டுமே அது இயல்பானது. ஆனால் எப்படி சார் அவரை வணங்கிறது? நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்க தியானம் பண்ணி உட்காந்திங்கனாலே உங்களுக்கு வியாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரிஷி உங்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய தன்மையுடையவர். அவரை நினைச்சாலே போதும் வந்துடுவார். நினைத்தால் முக்தி தருவது திருவண்ணாமலைனா உங்களுக்கு நினைத்தால் அருள் புரிபவர் வந்து வியாச முனிவர். அது வந்து கேட்டை நட்சத்திரக்காரங்க. இங்கே தான் வந்து இந்த கேட்டை நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இங்கே தான் சந்திரன் வந்து நீச்சமடைகிறார். மனோபலத்தை உருவாக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் வந்து கேட்டை நட்சத்திரத்துக்கு உங்களுடைய சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாசர். இவரை நீங்கள் வழிபட ராகு தசையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சந்திரன் பலவீனமாக இருந்தாலும் சரி, நன்மையை தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். அடுத்து வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பதஞ்சலி. இவர் வந்து உருவத்தில் வந்து பாம்பு மாதிரியே இருப்பார். அந்த உருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கான சித்தர் பீடம் அப்படின்றது வந்து ராமேஸ்வரம் இருக்குது. இவருடைய பீடம் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்குது. இவருடைய ஜீவசமாதி நீங்கள் அங்கே போய் வழிபட்டுக்கலாம். பூராட நட்சத்திரம் ராமதேவர். இந்த ராமதேவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாக்கோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராமதேவர் வந்து இந்த முஸ்லீம் மதத்தை தழுவியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறப்பால் இந்துவாக இருந்து முஸ்லீம் மதத்தை தழுவியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய ஜீவசமாதி வந்து அழகர் மலையில் இருக்குது. அழகர் மலை அப்படின்னு சொல்லி மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகர் மலையில் இருக்குது. அவருடைய ஒளிவட்டம் வந்து மெக்காவில் இருக்குது. மெக்கா போயிட்டு வரவங்களுக்கு இதுதான் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொரு வகையில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லுவோம். தெலுங்கு பாஷை அப்படின்னு சொல்லுவோம். முகமதியர்களை குறிக்கக்கூடியவர் ராகு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல வந்து பூராட நட்சத்திரத்தை தான் அவர் அவதரிச்சிருக்கார். சுக்கரனுடைய நட்சத்திரம் காலபுசத்தின் 2-7 கூடிய நட்சத்திரத்தில் அவதரித்தவர். அவர் வந்து அவருடைய ஒளிவட்டம் அப்படின்றது வந்து மெக்கா. அப்போ மெக்கா போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு இந்த ராகு தசை பாதிக்காது அப்படின்னா மேக்ஸிமம் பாருங்கள் எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க. பிஸ்னஸ் வந்து சூப்பராக இருப்பாங்க. முகமதியர்கள், அந்த முகமதிய மக்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு மெக்கா போயிட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மரியாதையான ஒரு பேரும் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து ஹாஜி அப்படின்னு பேர், ஹாஜியார். இப்போ அந்த ஹஜ் பயணத்தை மேற்கொண்டு போய் வர்றவங்களுக்கு வந்து ஹாஜியார் அப்படின்னு பேர். அந்த பேரோட வர்றவங்களுக்கு வந்து எப்போவுமே அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளையுமே சொத்து சோகம் எல்லாமே வேண்டாம்னு சொல்லி எழுதி வச்சுட்டு தான் மெக்காவே போயிட்டு வருவாங்க. எல்லாமே வந்து லாஜிக்காக வரக்கூடிய ஒரு பரிகாரங்கள் தான், பரிகார முறைகள். இது எல்லாமே நம்ம மேற்கொண்டு வருவவர்கள் அல்லது அவங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு வாக்கு வாங்கிக்கிறது, நல்வாக்கு வாங்கிக்கிறது. ஹஜ்ஜு போயிட்டு வந்தவங்ககிட்ட வந்து ஒரு நல்வாக்கு வாங்கிட்டாலே இப்போவுமே இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா ராகு தசை நடக்கும்போது முகமதியர்களுடைய பழக்க வழக்கம் தான் நிறையா இருக்குது, கம்யூனிகேஷன் நிறையா இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு காரண காரியங்களை உணர்த்தக்கூடியவர்களாக ராகுக்கு எதுக்கு இருக்காங்க. நாம தான் அது வந்து சரியாக எடுத்துக்கல. அவனுடைய வழிபாடுகள் வந்து அந்த மாதிரி நமக்கு வெளியே போகும்போது தெளிவான முறையில் நம்ம வந்து ஜெயிச்சுட்டு வரலாம் அப்படின்றது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சித்தர் வழிபாடுங்கிறது வந்து ராமதேவர். இவர் பூரமும் இவர் தான். அதாவது வந்து பூரமும் இவரை யாக்கோப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவருக்கு வந்து அழகர் மலையில் வந்து இவருடைய ஜீவசமாதி. ஒளிவட்டம் மெக்கா. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொங்கணர். அதாவது கொக்கனை நினைத்தாயோ கொங்கனா அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம இங்கே வள்ளுவர் இல்லை, அது ஒரு முனிவர், அதுக்கு சரியான ஞாபகம் இல்லை, வரும்போது பார்ப்போம். கொங்கணருடைய ஜீவசமாதி திருப்பதியில் இருக்குது. திருப்பதியில் போயிட்டு அவருடைய ஜீவசமாதியில் நீங்கள் வழிபட்டு வர்றது நன்மையை தரும். திருவோண நட்சத்திரம் தட்சிணாமூர்த்தி. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பள்ளித்தென்னல் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அவருடைய ஜீவசமாதி இருக்குது. திருவோண நட்சத்திரத்தை பிறந்தவங்க இங்கே உங்களுக்கான சித்தர் அப்படின்றவர் வந்து தட்சிணாமூர்த்தி. அவருடைய ஜீவசமாதி பாண்டிச்சேரியில் பள்ளித்தென்னல் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு வரலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மூலர் தான், திருமூலர். இன்னுமே அவர் உயிரோடு தான் இருந்துகிட்ருக்கார் அப்படின்றது உண்மை. அவருடைய ஜீவசமாதி அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் எப்போவுமே 400 கிட்டத்தட்ட வந்து பல 100 வருடங்களாக வந்து ஒவ்வொரு வருடங்களுக்கும் ஒரு மூல மந்திரத்தை சொல்லக்கூடியவர் அவர்.
ஆனால் இருந்தாலும் சிதம்பரத்தில் வந்து அவருக்கு வழிபாடுகள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிதம்பரம் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து சிதம்பரம் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கௌபாலர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் தான். அவருக்கு சமாதி கிடையாது, மன ஒழுக்கத்தோடு நினைச்சாலே போதுமானது. அப்போ வந்து ராகு திசை நடக்கும்பொழுது மன ஒழுக்கம் கண்டிப்பாக தேவை அப்படின்றத அறிவுறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து உண்மை. அப்போது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கௌபாலர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் தான் மூல சித்தர். அவர் வந்து நீங்கள் வழிபடலாம். அவருக்கு சமாதி கிடையாது, உண்மையாக நினச்சி உட்கார்ந்தீங்கனாலே போதுமானது. நன்மையை தரக்கூடிய சித்தர் வழிபாடு அது. அடுத்து பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு வந்து ஜோதிமுனி. இவர் ஜோதி வடிவில் இருக்கார். இங்கே பாருங்கள், இந்த சனியினுடைய இடத்துல வரக்கூடிய அந்த கும்பராசியில் வரக்கூடிய சதயம், அவிட்டத்துக்கு வந்து திருமூலராகவே வர்றார். அப்போ அந்த சனி கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அவர் வந்து மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம், சதயம், புரட்டாதி. இங்கே ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு அந்த கர்மாவை கழிக்கக்கூடிய வகையில் அவங்க சனி வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறார், ரொம்ப அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார். அப்போ அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து திருமூலராகவும், சதயத்தில் பிறந்தவங்களுக்கு சும்மா நினச்சி உட்கார்ந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டதாகவும், பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு ஜோதி முனி அப்படின்னு சொல்லக்கூடிய முனிவர் தான் உங்களுக்கு வந்து அதிதேவதையை வர்றார். அப்போ அந்த அதிதேவதையை வந்து நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா ஜோதி வடிவில் சும்மா ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா போதும் அப்படின்னு தான் சொல்லுது. அடுத்து வந்து உத்தரட்டாதி டமரகர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவரும் நேரடியாக காட்டில் ஐக்கியமானவர். இவருக்கு வீட்டிலே சிறு மணி ஒடித்து சும்மா லேசாக அந்த பூஜை மணி அடித்து நீங்கள் வழிபட்டாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அருள் பாலிப்பார் அப்படின்னு சொல்லுது. அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சுந்தரனார். அவர் தான் சிவனுக்கு டாட்டா காமிச்சு கல்யாணம் பண்ண போனவர். அப்புறம் அங்கே போயிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னுடைய தமிழ் சொற்களால் உன்னுடைய தமிழ் வார்த்தைகளை கேட்கணுன்றதுக்காகவே நான் வந்திருக்கேன்னு அவங்க கூட போய் மல்லு கட்டி அவரை சிவன் இழுத்துட்டு வருவார். அப்போ தான் வந்து அவர் வந்து ஞானம் அடைந்து பித்தா பிறை சூடி அப்படின்ற பாட்டு பாடி, அதான் முதல் பாட்டாக பித்தா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதான் வஞ்சி விட்டுருவார் சுந்தரனார். நீ என்ன வார்த்தையில் என்னை திட்டினியோ அந்த வார்த்தையோ முதல் வார்த்தையை வச்சு பாடு அப்படின்னு சொல்லும்போது தான் பித்தா பிறை சூடி அப்படின்ற ஒரு பாட்டிலிருந்து எழுதி அப்புறம் அவருடைய சிவ புராணங்களையும் சிவ லீலைகளையும் வந்து சுந்தரனார் வந்து உலகிற்கு கொடுத்தவர் அப்படின்னு சொல்கிறதுனால சிவனுக்கு மிக அருகிலுள்ளவர், அதாவது தெய்வ குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இவங்க எல்லாமே. அப்போ சுந்தர நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய ஜீவசமாதி மதுரையில் இருக்குது. இவருக்கு ஒற்றை தீபம் ஏற்றி மனதை ஒருநிலைப்படுத்தி வணங்கினாலே போதும். நீங்கள் மதுரையே போக முடியல சார். இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, சனியினுடைய நட்சத்திரம் ரேவதியுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி சுந்தர நாயனாரை நீங்கள் மனசார நீங்கள் வேண்டி வணங்கினீங்கனாலே இந்த ராகு திசையில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் வந்து அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவார். அப்போது 27 நட்சத்திரக்காரங்களும் வணங்க வேண்டிய சித்தர்களும் சித்தர் பீடங்களும் அந்த வழிமுறைகளையும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ராகு திசையில் வரக்கூடியவர்கள் இந்த வழிபாடுகளை செஞ்சு உங்களுடைய ராகு திசையில் வரக்கூடிய அநேகமான கெடுபலன்களை தவிர்க்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உதவும் நினச்சி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, வணக்கம்.